Welcome to Taf Ias Academy. This is Shiganti Shivaji from THANJAVUR branch. In the session, என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 mains குண்டான current affairs topicல one of the most important topics சொல்லக்கூடிய unit 2ல பாத்தீங்கன்னா administrative partல அந்த industrial map அப்படிங்கற மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க ஓகேவா சோ அதுக்கு ரிலேட்டடான क्वेश्चन தான் இன்னைக்கு பார்க்க போறோம் before that let us start with a new motivational line என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க TNPSC aspirants படிக்கிறதை என்னைக்குமே நிறுத்திட கூடாது ஓகேவா சோ நம்மளோட அதிகமா படிக்கிறவங்க வந்து எப்பொழுதுமே இருந்துட்டே இருப்பாங்க நீங்க once நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படினா வந்துட்டு படிப்பை வந்து பாதியிலே நிறுத்திட கூடாது again and again நீங்க ரிவிஷன் கொடுக்கணும் அப்படிங்கற மோட்டிவேஷன் லைனோட இன்னைக்கு உண்டான செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் growth 4.0 கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் ஓகேவா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி 4.0 அப்படிங்கிற மாநாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள டைடல் பார்க்கில் நடந்திருக்கு ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி மாநாடு சென்னை டைடல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது எந்த நிறுவனம் வந்து இந்த மாநாடு நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் growth ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாநாடு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ சென்னையில் டைடல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் growth ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாநாடை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டை கொண்டு வரணும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் கொண்டு வரணும் ஒரு தொழிலில் மேம்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தொழில்துறை அப்படிங்கிறது வந்து 4.0 மாநாடு அப்படிங்கிறத சமீபத்தில் சென்னையில் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் எதை கருவாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நோக்கி இன்றே தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாநாடை நடத்தியிருக்காங்க ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து நல்ல விஷயமா கொண்டு வரணும் தொழில்துறையில் மேம்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றிலேருந்தே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தலைப்போடு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாநாடை துவங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ டுவோர்ட்ஸ் டுமாரோ தமிழ்நாடு லுக்கிங் ஃபார்வர்ட் டுடே ஓகேவா ஸோ இன்றிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபார்வர்டாக லுக் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த தமிழ் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத சென்னையில் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் we are going to see about the special features இதில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வளர்ச்சி 4.0 மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியாக சொல்லக்கூடிய டான்சம் TANSAM டான்சம் அண்ட் டாம்கோயின்னு சொல்லுவாங்க ஸோ TAMCOE இதோட அப்ரிவேஷன் அதோட நோக்கம் அவங்களோட பணிகள் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஓகேவா ஸோ டான்சம் டாம்கோயி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வான்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை 2022 ஓகேவா ஸோ தமிழ்நாடு ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசின்னு சொல்லக்கூடிய 2020 இந்த மூன்று தான் அடங்கினதா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ டான்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்ரிவேஷன் தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சென்டர் ஓகேவா ஸோ டான்சம் மீன்ஸ் தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் ஓகேவா ஸோ இதில் இந்த நேம் இட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டாக என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணணும் ஸோ ஸ்மார்ட்டான ஒர்க் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால இதை டான்சமோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுற அந்த பொருளுக்குண்டான மேம்பாடை கொடுக்கக்கூடியதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்சம் ஓகேவா ஸோ தமிழ்நாடு சென்டர் பார்த்தீங்கன்னா இட் ஃபெசிலிட்டேட் த growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தொழில்துறையை வந்து பார்த்தீங்கன்னா growth கொண்டு வரணும் அப்படிங்கிறத இதோட நோக்கமாக செயல்பட்டு இருக்கும் இந்த டான்சம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது எந்தெந்த நிறுவனத்தால் இணைந்து உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்சம் டிட்கோ மற்றும் சீமென்ஸ் அப்படிங்கிற நிறுவனங்கள் இணைந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டான்சம் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே ஸோ இட் இஸ் டுகெதர் ஃபார்ம் பை த சென்டர் எது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிட்கோ அண்ட் சீமென்ஸ் இவங்க ரெண்டு நிறுவனம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டான்சம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஸ்டிமேஷன் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 251.54 கோடி 51.54 crore எஸ்டிமேஷன் காஸ்ட்டில் பார்த்துருக்கேன்னா இந்த இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ டைடல் பார்க்கில் வந்து இதோட லொக்கேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ டான்சம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட்
அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் அதோட உற்பத்தியோட திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டான்சம் அப்படிங்கிற உருவாக்கியிருக்காங்க. ஸோ டிட்கோ மற்றும் சீமன்ஸ் இந்த நிறுவனங்கள் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டான்சம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அட் எஸ்டிமேஷன் காஸ்ட் ஆஃப் 251.54 crore அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டான்சமோட சேவைகள் என்னென்ன சர்வீசஸ்லாம் இந்த டான்சம் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை. ஓகே, ஸோ ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் இது மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இட் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் வெஹிக்கல்ஸ். ஓகேவா? ஸோ மின் வாகனங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இது பார்த்தீங்கன்னா டான்சம் செக்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தொழில் இயந்திரங்கள். ஓகேவா? ஸோ தொழில் இயந்திரங்கள் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுற மிஷின்ஸ் எல்லாமே இது மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கடல்சார் தொழில்நுட்பம், ஓஷன் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பசுமை சக்தி, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பெட்ரோ கெமிக்கல்ஸ், உயிரி தொழில்நுட்பங்கள், பயோடெக்னாலஜியில் இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட சேவைகள் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் ஓன்லி தட் தொழிற்சாலையோட தானியக்கம் சார்ந்த திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா தானியக்கம்னு என்ன இந்த ரொபாட்டிக்ஸ் சொல்கிறோம்ல, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வர்ச்சுவலான டெக்னாலஜி பிளான்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த டான்சம் அதோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெய்நிக தொழில்நுட்பத்துலையும் சரி இந்த ரொபாட்டிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டான்சமோட சேவைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see about TAMCOI. ஓகே, ஸோ TAMCOI அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சென்டர். தமிழ்நாடு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சென்டர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபார்மில் TAMCOI அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த TAMCOI பார்த்தீங்கன்னா அந்த டான்சம் மாதிரியே டெட்கோ மற்றும் GE ஏவியேஷன் இந்த ரெண்டு நிறுவனங்கள் சேர்ந்தா என்ன பண்ணியிருக்காங்க இந்த TAMCOI அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சென்டர் இன் ஷார்ட் ஃபார்ம் இட் இஸ் கால்ட் அஸ் TAMCOI அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டெட்கோ அண்ட் GE ஏவியேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த TAMCOIங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த எஸ்டிமேஷன் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ₹141 crore செலவில் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பரிமாண அச்சிடுதல் தொழில்நுட்பம். முப்பரிமாண அச்சிடுதல் தொழில்நுட்பம்னா இந்த 3D டெக்னாலஜி 3D பிரிண்டிங் இருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த சேவையான உற்பத்தியை வந்து இது என்ன பண்ண கொடுக்கும் இந்த TAMCOI நிறுவனம் வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு கிளாஸாக பார்த்தீங்கன்னா இந்த 3D பிரிண்டிங்கில் ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு வந்து என்ன பண்ணும் இந்த TAMCOI அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த MSME இந்த சென்ஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்கிறோம்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன மாதிரி தொழில்கள்லாம் வந்துட்டு உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் சரி. ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கல்ல, எந்த ஒரு தொழிலை ஸ்டார்ட் அப் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ஐடியா ஒரு சப்போர்ட் கொடுக்குறது ஒரு அட்வைஸ் கொடுக்குறது அந்த மாதிரி சர்வீசஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த TAMCOI நிறுவனம் வழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அறிவுசார் சொத்துரிமை மூலம் என்ன பண்ணுறாங்க இந்த வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் பார்த்தீங்கன்னா இந்த 3D டெக்னாலஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த உலோகத்தில் அச்சிடுறாங்களே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுது இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3D டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெட்டல் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TAMCOI அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதோட சேவைகளை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை 2022. ஸோ தமிழ்நாடு ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசி 2022 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 75,000 கோடி. ஓகே, 75,000 crore பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இந்த தமிழ்நாடு ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த தனிப்பட்ட செக்டார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோர் தென் ஒரு 1 lakh மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலை வாய்ப்புக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு 1 lakh மெம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் இந்த இலக்கை வந்துட்டு அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி தட் இது வேறு என்ன சேவை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏரோஸ்பேஸ் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, ஸோ வான்வெளி பாதுகாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய முதலீட்டாளர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகையும் இது வந்து வழங்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த கொள்கை வந்து 75,000 கோடி ரூபாய் செலவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கொள்கை அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ ஈவன் 10 இயர்ஸ்க்குள்ளே அதோட டார்கெட் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சேவை என்ன சொல்கிறாங்க
வான்வெளி பாதுகாப்பு முதலீட்டாளர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை இன்சென்டிவ்ஸாக என்ன பண்ணுறாங்க அமௌண்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்க்குறோன்னா ரிமோட் பைலட் பயிற்சி மையங்கள். ஓகேவா. ஸோ ரிமோட் பைலட் பயிற்சி மையங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிட்கோ மத்திய அரசோட காந்தி ராஷ்ட்ரிய உடான் அகாடமி. ஓகேவா. ஸோ இந்திரா காந்தி மீன்ஸ் இந்திரா காந்தியோட ராஷ்ட்ரிய உடான் அகாடமின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் ட்ரோன் இந்த இதெல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இணைந்து பயிற்சி மையங்களை நிறைய உருவாக்கி கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறையா ப்ரொவைட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் பைலட் பயிற்சி மையங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோவையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆளில்லா ஓட்டுநர் பயிற்சி மையங்கள். ஓகே. ஸோ அந்த ஆளில்லா ஓட்டுநர் பயிற்சின்னு பார்க்கும்போது அன்மேன்ட் வெஹிக்கல்ஸ். ஓகேவா. ஸோ ஆட்களே இல்லாமல் அதில் வந்து எப்படின்னா ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க மதுரை கோவையில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மந்த்லி 200 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்ரைனிங் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 4.0 பார்த்தீங்கன்னா நம்மள தமிழ்நாட்டில் சென்னையில் டைடல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்துட்டு இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் எப்படி மேம்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4.0 மாநாடு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 4.0 மாநாட்டில் என்னென்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டான்சம் டாங்கோயி இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதோட சேவைகள் என்ன அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ வியூவர்ஸ்க்கு வந்துட்டு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறதுனால இதோட PDF வந்து நாங்கள் லிங்க்கில் ஷேர் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.